ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பரில் ஒரு அழகாக ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டாக ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளை திரும்ப பகுதியாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதனோட ஒரு பகுதியை இந்த பக்கமாக மடிச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை அடுத்த பக்கமாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பிங் கிடைக்கும். கீழே க்ளோஸ்டாக இருக்கிற பகுதியிலிருந்து இந்த மாதிரி ஒரு இதழ் ஷேப்பிங்கில் வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு இதழுக்கும் நடுவில் இந்த மாதிரி சென்டர் வரக்கூடிய இடத்துல அதை நம்ம நல்லா மடக்கி வச்சு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவருக்கு அது ஒரு ஒரிஜினாலிட்டியை கொடுக்கும் அந்த மாதிரி லைன் கொடுக்கும்போது. அதே மாதிரி எல்லா இதழ்லையும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் 5 நம்ம இப்போ ஒன்று பண்ணோம்ல, அதே மாதிரி 5 லேயராக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 30 A4 ஷீட்லேருந்து 30 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த லென்த்துக்கு இந்த ஹைட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு இருக்கிற அளவில் எடுத்துட்டு மேலே ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. நான் இப்போ என்கிட்ட இருந்த மார்க்கர் எடுத்து இந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ கொஞ்சம் ப்ரைட்டான கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிங்க்கு, ரெட்டு அந்த மாதிரி கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வெட்டும்போது அது அழகாக வரும். மடக்கி வச்சுட்டு வெட்டிட்டு அப்போ நமக்கு அந்த மொனையிலெல்லாம் நம்ம அந்த கலர் கொடுத்தோம்ல, அது ரொம்ப இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும். அதை இந்த மாதிரி கரெக்டாக அந்த மொனையிலேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி மடக்கி எடுத்துக்கோங்க. மொத்தத்தையும் நான் மடக்கிட்டு ஃபைனலில் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு அந்த இடத்த அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அந்த சென்டர் விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 by 1 இந்த இதில் நம்ம ஒட்டிக்கலாம். நேரே ஒட்டாமல் இடையில அடுத்த செட்டு வரும்போது அப்போ தான் நமக்கு அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நேரே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த சென்டர் லைனுமே ரொம்ப அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அது ஒரு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? செஞ்சு பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.